நேயர்களே, அண்மை செய்தி. ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி போட்டியிட போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தொகுதியில் அமைச்சர் காந்தி போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அவருடைய மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த சூழலில் அவர் போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். ஏற்கனவே அமைச்சர் காந்தி போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவருடைய மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாரு. காந்தி தரப்புல ஒரு அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அவருடைய மகன் தரப்புல போட்டியிடலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன்? உண்மைதான் பானு, நீங்கள் சொன்னது போல அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததா தான் தோன்றுகிறது இதை வைத்து பார்க்கின்ற போது. ஏனென்றால் காந்தி அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு அவருடைய மகனான விவேக் காந்தி வினோத் காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இவர் திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கிறார். இவர் தன்னுடைய பதிவிலேயே தற்போது பேஸ்புக்கில் ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அரிய வாய்ப்பை எனக்கு அளித்து என் மீது நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்த தலைவருக்கும் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதயங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் என் தந்தையார் மீண்டும் போட்டியிடும் உறுதியான விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை அவருக்கு மரியாதையுடன் மீண்டும் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதாக வினோத் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். என்னை உறுதியாக ஆதரித்து நம்பிக்கை அளித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்ல, இன்னும் நீண்ட வாழ்க்கை முன் இருக்கிறது என்பதில் உற்சாகத்துடன் சேவை செய்து சாதிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் வினோத் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், அவர் இந்த தேர்தலில் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தளவுக்கு. ஆகவே இப்போது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏவுக்கான வாய்ப்பை தனது தந்தைக்கே மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை தலைமையை அவர் வலியுறுத்திக் கொள்வதுடன் தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தையும் தான் தனது தந்தைக்கு கொடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது அதிருப்தியாக இருக்கக்கூடிய திரு காந்தி தேர்தல் பணிகளில் செய்யவில்லை என்றும், அது மட்டுமல்லாது அவர் மற்றவர்களுக்கும் ஏதும் பரப்புரை செய்வதற்கோ அது போன்ற நிகழ்வுகளுக்கு, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு, தேர்தல் நிகழ்வுகளுக்கு அவர் செல்லவில்லை என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வந்த சூழ்நிலையில் அதை உறுதியாக கூடிய வகையில் தான் தற்போது வினோத் காந்தியுடைய இந்த பதிவு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவரது மகன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை தலைமை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடைசி நாள் இன்று 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் நிறைவடைய இருக்கிறது. இந்த சூழலில் வினோத் காந்தியினுடைய இந்த பதிவும் திமுக தலைமை எடுக்க போகக்கூடிய முடிவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அமைச்சரானவர் காந்தி அவர்கள். இந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாகத்தான் அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. சொந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பே அவருக்கு விருப்பமில்லை என்பது போன்ற ஒரு சூழல் இதன் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதை ஆமோதிக்கக்கூடிய வகையில், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இருவருக்குமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை தான் நாம் பலரதி உதாரணமாக பார்க்கின்றோம். அந்த வகையில் பெரியசாமி அவரது மகன் இருக்கிறார். அதே போல பொன்முடி இருந்தார், அவரது மகன் இருக்கிறார். அதே போல துரைமுருகன் இருந்தார், அவரது மகன் இருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக பலரும் தங்களது மகன்களை இறக்கியிருப்பதை தேர்தலில் இறக்கியிருப்பதை பார்க்கின்றோம். KN நேரு நாம் சொல்லலாம். அதே போல அருண் நேரு எம்பியாக இருக்கிறார். இப்படி திமுகவுடைய தற்போதைய தேர்தலில் அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் தற்போது காந்திக்கு பதிலாக அவரது மகன் வினோத் காந்திக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருந்தார், அதாவது இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அவரது மகனே அந்த வாய்ப்பை தனது தந்தைக்கு கொடுக்கும்படி சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருப்பதை காந்தி அவர்களுக்கு அந்த வருத்தம் ஏற்படுத்தி இருந்தது. அதனால் தான் அவர் தேர்தல் பணிகளை ஆற்றவில்லை, பிரச்சாரம் செய்ய வரவில்லை. அதுக்கு பதிலாக இந்த முறை தனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்படியெல்லாம் பேசப்பட்டு வந்த சூழல்கள் உண்மையாக இருக்குமோ என்கின்ற ஒரு விதத்தை நம்பக்கூடியதாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பான்.